வணக்கம். இன்னைக்கு நாம பெர்னர்ட் வுட் எழுதின ஒரு அருமையான புத்தகத்தை பத்தி பேச போறோம். மனித பரிணாமம், ஒரு மிகச் சுருக்கமான அறிமுகம். ஆமா, இந்த விஎஸ்ஐ, அதாவது வெரி ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸ் வரிசை புத்தகங்கள் பெரிய பெரிய விஷயங்களை கூட நிபுணர்கள் மூலமா ரொம்ப எளிமையா விளக்கும். சரி, அப்போ இன்னைக்கு நம்ம நோக்கம் மனித இனம் எப்படி இந்த அளவுக்கு வந்துச்சுங்கிற அந்த பெரிய கதைய வுட் எப்படி சொல்றாருன்னு பாக்குறது தானே. அதேதான். குறிப்பா நாம சிம்பான்சிகள்ல இருந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது கடந்த 6 to 8 மில்லியன் வருஷங்கள்ல நடந்த அந்த ஹோமினின் பயணத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஹோமினன். சரி. வுட் புதைப்படிவங்கள், மரபியல், காலக்கணிப்புன்னு பல சான்றுகளை வச்சு இந்த கதையை அமைச்சிருக்காரு. ஒரு துப்பறியும் கதை மாதிரி இருக்கும் பாருங்க. கேட்கவே ஆர்வமா இருக்கு. அப்போ முதல் படி என்ன? நாம எப்படி இந்த இயற்கையோட பெரிய சித்திரத்துல பொருத்தி பார்க்க ஆரம்பிச்சோம்? அது ஒரு முக்கியமான கேள்வி. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பல கலாச்சாரங்கள்ல, ஏன் நம்ம கிட்ட கூட மனிதர்கள் ஏதோ இயற்கைக்கு மேலானவங்க மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆமா, மத நம்பிக்கைகள்ல கூட அது இருக்கும். சரிதான். ஆனா அறிவியல் வளர வளர, குறிப்பா கிரேக்கர்கள் ரோமானியர்கள் காலத்துக்கு அப்புறம் வெசேலியஸ் மாதிரி உடற்கூறியல் அறிஞர்கள், அப்புறம் லின்னேயஸ் வகைப்படுத்தினது, முக்கியமா டார்வினோட பரிணாம கொள்கை, இதெல்லாம் நம்மளையும் இயற்கையோட ஒரு பகுதியா பார்க்க வச்சது. டார்வின் சொன்னது பெரிய மாற்றம் இல்லையா? மிகப்பெரிய மாற்றம். அதுக்கப்புறம் புவியியல், புதைப்படிவங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாச்சு. நம்ம கடந்த காலத்தை தேட ஆரம்பிச்சோம். ஓகே. அப்போ நம்மளோட சொந்தக்காரங்க யாருன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? குரங்குகள்னு சொல்றோம். ஆனா எந்த குரங்கு? இதுல தான் சுவாரஸ்யமே. ஆரம்பத்துல எலும்புகளை வச்சுதான் சொன்னாங்க. தாமஸ் ஹக்ஸ்லி மாதிரி ஆளுங்க ஆப்பிரிக்க குரங்குகள் தான், அதாவது சிம்பான்சி, கொரில்லா தான் நமக்கு நெருக்கம்னு சொன்னாங்க. ஆனா பெரிய திருப்புமுனை வந்தது டிஎன்ஏ மூலமா தான். 1980கள்ல நம்ம டிஎன்ஏவையும் சிம்பன்சி கொரில்லா டிஎன்ஏவையும் ஒப்பிட்டு பார்த்தாங்க. அப்போ என்ன தெரிஞ்சது? ஆச்சரியமா, கொரில்லாவை விட சிம்பன்சி, போனோபோக்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான உறவுன்னு உறுதியா தெரிஞ்சது. அட, இது பெரிய விஷயமாச்சு. ஆமா, இது வகைப்பாட்டியல்லையே மாத்திருச்சு. அதுவரைக்கும் மனுஷங்களை ஹோமினிடேன்னு ஒரு தனி குடும்பமா வச்சிருந்தாங்க. இப்போ நாமளும் ஆப்பிரிக்க குரங்குகளும் ஒரே குடும்பம்னா ஆக்கிட்டாங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. டிஎன்ஏ இவ்ளோ சக்தி வாய்ந்ததா? சரி, இந்த பழங்கால உறவுகளை பத்தி தெரிஞ்சுக்க முக்கியமா புதைப்படிவங்கள் தான் உதவுதுன்னு சொன்னீங்க. ஆமா, ஹோமினின் புதைப்படிவங்கள்னா முக்கியமா எலும்புகள், பற்கள் தான். சில சமயம் அவங்க நடந்த கால் தடங்கள் கூட புதைப்படிவமா கிடைக்கும். இதெல்லாம் எப்படி உருவாகுது? எல்லா எலும்பும் புதைப்படிவம் ஆகாதே. ஆகாது. ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். ஒரு உயிரினம் செத்ததும் சீக்கிரமா அது மேல வண்டல் மண்ணோ எரிமலை சாம்பலும் படிஞ்சு காத்து படாம பாதுகாக்கப்பட்டா மட்டும்தான் அது லட்சக்கணக்கான வருஷங்கள்ல புதைப்படிவமா மாறும். எங்க இதெல்லாம் அதிகமா கிடைக்குது? ஆப்பிரிக்காவுல, குறிப்பா கிழக்கு ஆப்பிரிக்கா பிளவு பள்ளத்தாக்கு பகுதிகள்ல, ரிஃப்ட் வேலி, அப்புறம் தென்னாப்பிரிக்கா குகைகள்ல இதுக்கு நல்ல சூழல் இருந்திருக்கு. ஆசியாவிலையும் சில இடங்கள்ல கிடைச்சிருக்கு. இதை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய டீம் ஒர்க். ஓகே. கிடைச்ச புதைப்படிவத்தோட வயசை எப்படி சொல்றாங்க? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம். பல முறைகள் இருக்கு. இப்போ கார்பன் 14 முறை கொஞ்சம் சமீபத்தியதுக்கு, சுமார் 50,000 வருஷம் வரைக்கும். ரொம்ப பழசுக்கு, குறிப்பா எரிமலை சாம்பல் படிவங்களுக்கு நடுவுல கிடைக்கிற புதைப்படிவங்களுக்கு பொட்டாசியம் ஆர்கான், கேஆர் அல்லது ஆர்கான் ஆர்கான், ஏஆர் மாதிரியான கதிரியக்க முறைகளை பயன்படுத்துவாங்க. இது மில்லியன் கணக்கான வருஷங்கள் வரைக்கும் போகும். இன்னும் வேற முறைகளும் இருக்கா? இருக்கு. பழங்காந்தவியல் மாதிரி முறைகள், விலங்கு புதைப்படிவங்களை ஒப்பிடுறது, பயோஸ்ட்ராட்டிகிராஃபி, இப்படியும் வயசை ஓரளவுக்கு கணிக்கிறாங்க. சரி, வயசை கண்டுபிடிச்சாச்சு. அந்த காலத்துல சூழல் எப்படி இருந்துச்சு, காலநிலை எப்படி மாறுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? அதுக்கு புதைப்படிவங்களோட கிடைக்கிற மத்த ஆதாரங்களை பார்க்கணும். மகரந்த துகள்கள், விலங்குகளோட புதைப்படிவங்கள், மண்ணோட தன்மை, இதெல்லாம் வச்சு அந்த கால சூழலை ஓரளவுக்கு யூகிக்கிறாங்க. காலநிலை மாற்றம் நம்ம பரிணாமத்துல பெரிய பங்கு வகிச்சிருக்கு. கிடைச்ச எலும்பு துண்டுகளை வச்சு இது எந்த வகை ஹோமினன், இவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு எப்படி பகுப்பாய்வு செய்றாங்க? இதுல குழப்பம் வராதா? நிறையவே வரும். இதுதான் இந்த துறையில பெரிய சவால். முதல்ல கிடைச்ச புதைப்படிவத்தை ஒரு சிற்றினமா வகைப்படுத்தணும். அதுக்கு ஒரு மாதிரி புதைப்படிவம் இருக்கும், அதோட ஒப்பிடுவாங்க. ஆனா ஒரே சிற்றினத்துக்குள்ளேயே வேறுபாடு இருக்குமே. நிச்சயமா. ஆண் பெண் வேறுபாடு, வயசு வேறுபாடு, காலப்போக்குல வர்ற மாற்றம்னு நிறைய சிக்கல் இருக்கு. அதனாலதான் விஞ்ஞானிகளுக்குள்ள ஒன்று சேர்ப்பவர்கள், பிரிப்பவர்கள்னு 2 குரூப் இருக்கு. அவங்க என்ன செய்வாங்க? ஒன்று சேர்ப்பவர்கள் கொஞ்சம் வேறுபாடு இருந்தா கூட அதையெல்லாம் ஒரே சிற்றினத்துக்குள்ள அடக்கிடுவாங்க. பிரிப்பவர்கள் சின்ன வித்தியாசத்தை கூட தனி சிற்றினமா பார்க்க முயற்சிப்பாங்க.
பர்னார்ட் வுட் தன்னை ஒரு பிரிப்பவர்னு சொல்றாரு. இதுல எது சரி? அது சொல்ல முடியாது. ரெண்டுக்குமே சாதக பாதகம் இருக்கு. இப்போ பரிணாம கிளைகளை, அதாவது நம்ம குடும்ப மரத்தை ஃபைலோஜீனி உருவாக்க கிளாடிஸ்டிக்ஸ்னு ஒரு முறையை பயன்படுத்துறாங்க. இதுல பகிரப்பட்ட புதிய பரிணாம பண்புகளை ஷேர்டு டிரைவ்டு ட்ரெய்ட்ஸ் வச்சு உறவுகளை கணிக்கிறாங்க. டிஎன்ஏ கிடைச்சா இன்னும் தெளிவா சொல்ல முடியும். எலும்புகளை வச்சு அவங்க என்ன சாப்பிட்டாங்க, எப்படி நடந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? ஓரளவுக்கு சொல்லலாம். பற்களோட அளவு, வடிவம், தேய்மானம் இதெல்லாம் வச்சு உணவு முறையை யூகிக்கலாம். இடுப்பு எலும்பு, தொடை எலும்பு, கால் எலும்புகள், மண்டையோட அடிபாகத்துல தண்டுவடம் இணையிற துளை ஃபொராமன் மேக்னம், இதோட அமைப்பை வச்சு அவங்க 2 கால்ல நடந்தாங்களா, இல்ல 4 கால்லையா, இல்ல மரத்துல ஏறுனாங்களான்னு ஓரளவுக்கு சொல்ல முடியும். ஆனா இதுலயும் ஒரு சிக்கல் சொன்னீங்களே, டாஃபோனமின்னு. ஆமா, டாஃபோனமி. அதாவது ஒரு உயிரினம் செத்ததிலிருந்து அது புதைப்படிவமா கண்டுபிடிக்கப்படுற வரைக்கும் என்னவெல்லாம் நடக்குதுங்கிற படிப்பு. உதாரணமா, சின்ன எலும்புகளை விட பெரிய எலும்புகள் புதைப்படிவமாக அதிக வாய்ப்பு இருக்கு. வேட்டையாடுற விலங்குகள் சில எலும்புகளை கடிச்சிருக்கலாம். இதெல்லாம் நம்ம புரிதல்ல ஒரு சார்பு நிலையை ஏற்படுத்தலாம். அதையும் மனசுல வச்சுக்கணும். ஓகே, இப்போ தெளிவா புரியுது. அப்போ நம்ம கதைக்கு வருவோம். முதல்ல சிம்பான்சிலிருந்து பிரிஞ்சு நம்ம வழியில போன ஹோமினின்கள் யாரு? அதுல ஏன் அவ்ளோ குழப்பம்? அதுதான் $1 மில்லியன் கேள்வி. சுமார் 8லிருந்து 5 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும். காடுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு புல்வெளிகள் அதிகமாகிருக்கலாம். இந்த சூழல்ல தான் முதல் ஹோமினின்கள் உருவாகியிருக்கணும். அவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? சில அளவுகோல்கள் இருக்கு. முக்கியமா 2 கால்ல நடந்ததுக்கான சில அறிகுறிகள். உதாரணத்துக்கு தொடையெலும்போட அமைப்பு, இடுப்பெலும்பு, அப்புறம் சிம்பான்சி மாதிரி பெரிய கூரான கோரைப்பற்கள் இல்லாம கொஞ்சம் சின்னதான கோரைப்பற்கள், பல்லோட எனாமல் கொஞ்சம் தடிமனா இருக்கலாம். இதெல்லாம் வச்சுதான் பார்க்கறாங்க. ஆனா இதுல என்ன சிக்கல்? சிக்கல் என்னன்னா, இந்த காலகட்டத்துல கிடைச்ச புதைபடிவங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. கிடைச்சதும் முழுசா இல்ல. வெறும் மண்டையோடு துண்டுகள், பற்கள், சில எலும்பு துண்டுகள் தான். யார் யார் இந்த போட்டியில இருக்காங்க? 3 முக்கிய போட்டியாளர்கள் இருக்காங்க. ஒன்னு சஹேலாந்த்ரோபஸ் செடென்சிஸ். இது கிட்டத்தட்ட 7 மில்லியன் வருஷம் பழசு. ஒரு மண்டையோட கிடைச்சிருக்கு. அதுல ஃபொராமன் மேக்னம் கொஞ்சம் நடுவுல இருக்கிறதால இது 2 கால்ல நடந்திருக்கலான்னு ஒரு கருத்து. ரெண்டாவது, கெனியாவுல கிடைச்ச ஓரோரின் டுஜினென்சிஸ். இது சுமார் 6 மில்லியன் வருஷம் பழசு. இதுல சில பற்களும் முக்கியமான தொடை எலும்பு துண்டுகளும் கிடைச்சிருக்கு. அந்த தொடை எலும்பு அமைப்பு 2 கால் நடமாட்டத்தை காட்டுதுன்னு சொல்றாங்க. மூணாவது, எத்தியோப்பியாவுல கிடைச்ச ஆர்டிபிதெகஸ் பேரினம். இதுல 2 சிற்றினம், கடப்பா சுமார் 5.5 மியாமு, அப்புறம் ராமிடஸ் சுமார் 4.4 மியாமு. குறிப்பா ஆர்டின்னு செல்ல பேர் வச்ச ஆர்டிபிதெகஸ் ராமிடஸ் ஓரளவுக்கு முழுமையான எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு. ஓ, அப்போ அதுல தெரிஞ்சிருக்குமே. அதுலதான் விவாதமே. ஆர்டி 2 கால்ல நடந்திருக்கலாம். ஆனா அதோட கால் விரல்கள் மரக்கிளைகளை பிடிக்கிற மாதிரி நீளமா வளைஞ்சிருக்கு. இடுப்பு எலும்பும் 2 விதமான தகவமைப்பையும் காட்டுது. அதனால இவங்க மரத்தையும் வாழ்ந்து தரையிலையும் 2 கால்ல நடந்திருக்கலாம். இவங்க நேரடி ஹோமினினா இல்ல ஹோமினினுக்கு பக்கத்து கிளையானோ விவாதம் இருக்கு. அப்போ தெளிவான பதில் இல்லையா? இப்போதைக்கு இல்ல. கிடைச்ச சான்றுகள் ரொம்ப குறைவு. இன்னொன்னு பாருங்க, இவ்ளோ ஹோமினின் புதைப்படிவம் கிடைக்கிற இடத்துல சிம்பன்சிகளோட புதைப்படிவமே கிடைக்கல. ஆமா, இல்லையே. ஏன் அப்படி? அது ஒரு மர்மம். ஒருவேளை சிம்பன்சிகள் வாழ்ந்த காட்டுப்பகுதிகள்ல புதைப்படிவம் உருவாகிற சூழல் இல்லாம இருந்திருக்கலாம். சரி, இந்த ஆரம்பகட்ட குழப்பங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிவான ஹோமினின்கள் வராங்களா? வராங்க. அடுத்து வரவங்க தான் ஆஸ்ட்ரேலோபிதிகஸ் குழு. இவங்கள பத்தி நமக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும். சுமார் 4லிருந்து 2 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க. இதுலதான் அந்த ஃபேமஸான லூசி வராங்க இல்லையா? அதேதான். ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அஃபரன்சிஸ் சிற்றினத்தைச் சேர்ந்தவங்க தான் லூசி. எத்தியோப்பியாவில் கிடைச்சாங்க. இவங்க சுமார் 3.2 மில்லியன் வருஷம் பழசு. இவங்க நல்ல 2 கால நடந்தாங்கன்னு தெரியுது. ஆனா கைகள் இன்னும் கொஞ்சம் நீளமா, கோல்பட்டை அமைப்பு, மரம் ஏறதுக்கு ஏதுவா இருந்துச்சு. லெடோலி கால் தடங்கள் பத்தியும் சொல்லுங்களே. தான்சானியாவுல லெடோலில எரிமலை சாம்பல்ல பதிஞ்சிருந்த 3.6 மில்லியன் வருஷம் பழமையான கால் தடங்கள் கிடைச்சிருக்கு. அது பார்க்க நம்ம கால் தடம் மாதிரியே இருக்கு. அதுவும் ஏயு அஃபரன்சிஸோடது தானே பலரும் நம்புறாங்க. சுகோய்தஸ்னே. சாரி, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வேற ஆஸ்ட்ரலோபிதகஸ் சிற்றினமே இருக்கு. ஆஸ்ட்ரலோபிதசின்ஸ். இவங்களுக்கு முந்தினவங்க தென் ஆப்பிரிக்காவில் ஆஸ்ட்ரலோபிதகஸ் ஆப்ரிகானஸ் இருந்தாங்க. டாங் குழந்த மண்டையோடு இதுக்கு உதாரணம். அப்புறம் ஆஸ்ட்ரலோபிதகஸ் செடிபான்னு ஒரு சிட்டினும்,
அது கொஞ்சம் ஹோமோ மாதிரி சில அம்சங்களோட இருக்கு. இவங்களுக்கு சமகாலத்துல வேற ஹோமினின்கள் இருந்தாங்களா? இருந்தாங்க. அதுதான் பெரந்த்ரோபஸ் குழு. இவங்கள ரோபஸ்ட் ஆஸ்ட்ரேலோபித்தசின்ஸ்னு சொல்லுவாங்க. பி ரோபஸ்டஸ், பி பொய்சி, பி ஏத்தியோபிகஸ்னு 3 சிற்றினம். இவங்க எப்படி வித்தியாசமா இருந்தாங்க? இவங்களோட மண்டையோட தாடைகள், பற்கள் எல்லாம் பயங்கர பெருசா வலிமையா இருந்துச்சு. குறிப்பா கடைவாய்ப்பர்கள். அதனால தான் பி பொய்சைய நட் கிராக்கர் மேன்னு சொல்றாங்க. கடினமான விதைகள், கிழங்குகள், நார்த்தன்மையுள்ள தாவரங்களை சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரே நேரத்துல பல வகை ஹோமினின்கள் ஆப்பிரிக்கால வாழ்ந்திருக்காங்க. ஆமா, பரிணாமம் ஒரு நேர்கோடு இல்ல, அது பல கிளைகளோட ஒரு புதர் மாதிரி. கென்யாவுல கிடைச்ச கென்யாந்த்ரோபஸ் பிளாட்டியோப்ஸ்னு இன்னொருத்தரும் இந்த காலத்துல இருந்திருக்கலாம். ரொம்ப சிக்கலா இருக்கு. சரி, இதுக்கப்புறம் தான் நம்ம பேரினமான ஹோமோ வருதா? ஆமா, சுமார் 2.5 இருந்து 2 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி. இங்கதான் ஹோமோ ஹாபிலிஸ், ஹோமோ ருடால்ஃபென்சிஸ்னு சிலர் வராங்க. இவங்கள ஏன் ஹோமோன்னு சொல்றாங்க? என்ன வித்தியாசம்? முக்கியமா மூளை அளவு. முந்தைய ஆஸ்ட்ரலோபித்திகஸ்களை விட இவங்களுக்கு மூளை கொஞ்சம் பெருசு, சுமார் 600 to 750 cc. இவங்களோட புதைப்படிவங்கள் கிடைச்ச இடத்துல பழங்கால கல் கருவிகளும் கிடைச்சிருக்கு, ஓல்டோவான் டூல்ஸ். அதனால இவங்கள ஹேண்டிமேன்னு சொன்னாங்க. கருவிகள் செஞ்சது இவங்க தான் உறுதியா தெரியுமா? அதுல இன்னும் விவாதம் இருக்கு. ஒருவேளை பரந்த்ரோபஸ் கூட செஞ்சிருக்கலாம். இன்னொன்னு, ஹாபெலிஸ் ருடால்ஃபென்சிஸோட உடல் அமைப்பு நீளமான கைகள், குட்டையான கால்கள், இன்னும் கொஞ்சம் ஆஸ்ட்ராலோபிதகஸ் மாதிரி பழமையா இருந்துச்சு. அதனால இவங்கள ஹோமோ பெரினத்துல தேக்கலாமா இல்ல தனியா வைக்கலாமாங்கிற விவாதம் இன்னும் இருக்கு. இவங்கள இடைநிலை ஹோமினின்கள்னு சொல்லலாம். அப்போ எப்பதான் இன்னும் கொஞ்சம் நம்மள மாதிரி உடல்வாகு கொண்ட ஹோமினின்கள் வராங்க? அதுக்கு நாம ஹோமோ எர்காஸ்டர் கிட்ட வரணும். இவங்க சுமார் 1.9 to 1.5 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவுல வாழ்ந்தாங்க. இவங்க எப்படி இருந்தாங்க? கென்யாவுல கிடைச்ச துர்கானா பையன் எலும்புக்கூடு இதுக்கு சிறந்த உதாரணம். இவங்க உயரமா, நீண்ட கால்களோட, குட்டையான கைகளோட, நம்மள மாதிரி உடல் விகிதாச்சாரத்தோட இருந்தாங்க. மூளை இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு, சுமார் 800-900 cc. பற்கள் சின்னதாச்சு. இது பெரிய மாற்றமாச்சே. ஆமா, நீண்ட கால்கள், திறந்த வெளியில் அதிக தூரம் நடக்க, ஓட உதவி இருக்கும். இவங்க தான் அநேகமா முதல்ல ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறின ஹோமினின்களா இருக்கலாம். ஆப்பிரிக்காவுக்கு வெளியே போனதுக்கு என்ன ஆதாரம்? ஜார்ஜியா நாட்டுல டிமானிசிங்கிற இடத்துல கிடைச்ச புதைப்படிவங்கள். அது சுமார் 1.8 மில்லியன் வருஷம் பழசு. அது பார்க்க எர்காஸ்டர் மாதிரி இருக்கு. இதுதான் ஆப்பிரிக்காவுக்கு வெளியே கிடைச்ச மிகப்பழைய ஹோமினின் புதைப்படிவங்கள். அப்போ ஆசியாவுல கிடைச்ச ஹோமோ எரெக்டஸ் யாரு? ஆப்பிரிக்காவிலிருந்து போனவங்களோ இல்ல அவங்களோட சந்ததியினரோ ஆசியாவுல பரவி அங்க தனித்துவமான சில பண்புகளோட பரிணமிச்சாங்க. அவங்களுக்கு தான் ஹோமோ எரெக்டஸ்னு பேர் வச்சாங்க. இந்தோனேஷியாவுல ஜாவா மனிதன், சீனாவுல பீக்கிங் மனிதன், இதெல்லாம் எரெக்டஸ் தான். இவங்களுக்கும் எர்காஸ்டருக்கும் என்ன வித்தியாசம்? எரெக்டஸ்க்கு மண்டையோடு கொஞ்சம் தடிமனா, புருவ எலும்புகள் இன்னும் பெருசா இருக்கும். இவங்க ரொம்ப காலம், கிட்டத்தட்ட 2 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஆசியாவுல வாழ்ந்திருக்காங்க. காலப்போக்குல மூளை அளவு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சிருக்கு, சுமார் 1000 cc வரைக்கும். இவங்களுக்கு அப்புறம் நியாந்தர்தாலஸ் எப்போ வராங்க? எரெக்டஸ் எர்காஸ்டருக்கு அப்புறம் இன்னும் பெரிய மூளையோட, சிக்கலான கருவிகளோட, அச்சுவலியன் ஹேண்ட் ஆக்சஸ் மாதிரி பல ஹோமினின்ஸ் வராங்க. இதுல ஒரு முக்கியமான குழு ஹோமோ ஹைடல்பர்கென்சிஸ். இவங்க ஆப்பிரிக்கா, ஐரோப்பாவுல சுமார் 6 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். இவங்க தான் ஐரோப்பாவுல நியாண்டர்தால்களுக்கும் ஆப்பிரிக்காவுல நவீன மனிதர்களுக்கும் மூதாதையரா இருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு. நியாந்தர்தால்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், அவங்க ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஆமா, ஹோமோ நியண்டர்தலென்சிஸ். இவங்க முக்கியமா ஐரோப்பா, மேற்கு ஆசியாவுல சுமார் 4 லட்சம் வருஷத்துல இருந்து ஒரு 40,000-30,000 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்ந்தாங்க. அவங்களோட தனித்துவம் என்ன? அவங்களுக்கு தடிமனான உடல், குட்டையான கை கால்கள், குளிர்கேத்தது, பெரிய மூக்கு, நடுமுகம் முன்னாடி துருத்திக்கிட்டு இருக்கும், மண்டையோட்டுக்கு பின்னாடி ஆசிபிட்டல் பன்னு ஒரு புடைப்பு, புருவெலும்புகள் பெருசா இருக்கும். ஆனா மூளை அளவு சராசரியா நம்மளை விட பெருசு, சுமார் 1500 cc. அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு? அவங்க திறமையான வேட்டைக்காரர்கள், சிக்கலான கருவிகளை மொஸ்டரியன் டூல்ஸ் செஞ்சாங்க, நெருப்பு பயன்படுத்தினாங்க, இறந்தவங்களை புதைச்சதுக்கு கூட சில சான்றுகள் இருக்கு. அப்புறம் ஏன் அழிஞ்சு போனாங்க? அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. காலநிலை மாற்றம், நவீன மனிதர்களோட போட்டி, ஒருவேளை நோய்கள், சரியா தெரியல. ஆனா அவங்க முழுசா அழியல.
எப்படி சொல்றீங்க? அவங்க புதைப்படிவங்கள்ல இருந்து டிஎன்ஏ எடுக்க முடிஞ்சது ஒரு புரட்சி. அந்த டிஎன்ஏவை வச்சு பார்த்தப்போ ஆப்பிரிக்காவுக்கு வெளியே இருக்கிற நவீன மனிதர்களோட நம்மளோட மூதாதையர்கள் நியண்டர்தால்களோட கலந்திருக்காங்கன்னு தெரிய வந்தது. நிஜமாவா? ஆமா, நம்ம யாருமே நேரடி நியண்டர்தால் வாரிசுகள் இல்லைனாலும் யுரேஷியா மக்களோட டிஎன்ஏல சுமார் 1.4% நியண்டர்தால் டிஎன்ஏ இருக்கு. அப்போ நாம கலப்பினமா? ஓரளவுக்கு ஆமா. அதே மாதிரி சைபீரியால ஒரு குகையில கிடைச்ச சின்ன விரல் எலும்புலேருந்து டிஎன்ஏ எடுத்தப்போ அது நியண்டர்தாலும் இல்ல, நவீன மனிதனும் இல்ல, அது ஒரு புது ஹோமினின் குழுன்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு டெனிசோவன்கள்னு பேர் வச்சாங்க. அவங்களோடவும் நம்ம கலந்தோமா? ஆமா, குறிப்பா ஆசியா ஓஷியானியா பகுதி மக்களோட டிஎன்ஏல டெனிசோவன் கலப்பு இருக்கு. இது காட்டுறது என்னன்னா, கடந்த காலத்துல பல ஹோமினின் குழுக்கள் ஒரே நேரத்துல வாழ்ந்து ஒருத்தரோட ஒருத்தர் சந்திச்சு கலந்திருக்காங்க. இதர்கள் அதாவது ஹோமோசேப்பியன்ஸ் நாம எப்படி எப்ப உருவானோம்? இதுவும் பெரிய விவாதமா இருந்துச்சு. 2 முக்கிய மாடல்கள் இருந்துச்சு. ஒன்னு பல பிராந்திய மாதிரி மல்டி ரீஜனல் மாடல். இது என்ன சொல்லுச்சுன்னா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியாவில் இருந்த ஹெச் எரெக்டஸ் மாதிரி பழைய ஹோமினின்கள் அந்தந்த இடத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா நவீன மனிதர்களா மாறினாங்க. அவங்களுக்குள்ள அப்பப்போ மரபணு பரிமாற்றம் ஜீன் ஃப்ளோ நடந்துச்சுன்னு. 2வது மாடல் அதுதான் சமீபத்திய ஆப்பிரிக்கா தோற்ற மாதிரி, ரீசெண்ட் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா ROA. இதுபடி நவீன மனிதர்கள் சுமார் 3 லட்சம் முதல் 2 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் உருவானாங்க. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி மற்ற கண்டங்களுக்கு பரவி அங்க ஏற்கனவே இருந்த நியந்தர்தால்கள் ஹெச் எரெக்டஸ் மாதிரி குழுக்களை பதிலீடு செஞ்சாங்கன்னு சொல்லுச்சு. இப்போ எதை ஏத்துக்கிறாங்க? இப்போ ஆதாரங்கள் பெரும்பாலும் ROA மாடலுக்கு ஆதரவா தான் இருக்கு. மிக பழைய நவீன மனித புதைப்படிவங்கள் சுமார் 3 லட்சம் வருஷம் ஜெபல் இர்ஹவுட் மொராக்கோ, சுமார் 2 லட்சம் வருஷம் ஓமோ ஹெர்டோ எத்தியோப்பியா, எல்லாமே ஆப்பிரிக்காவில் தான் கிடைச்சிருக்கு. மரபியல் என்ன சொல்லுது? மரபியலும் இதை தான் சொல்லுது. உலக மக்கள் தொகையில ஆப்பிரிக்கா மக்களுக்குள்ள தான் அதிக மரபணு பன்முகத்தன்மை இருக்கு. இது அவங்க தான் பூர்வீக மக்கள் தொகைன்னு காட்டுது. மைட்டோகாண்ட்ரியல் ஈவ், mtDNA, Y குரோமோசோம் ஆய்வுகளும் ஆப்பிரிக்க தோற்றத்தை தான் சுட்டி காட்டுது. ஆனா நீங்க கலப்பு நடந்துச்சுன்னு சொன்னீங்களே. ஆமா, அதனால முழுமையான பதிலீடுங்கிறத விட கசிவான பதிலீடு, லீக்கி ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஒரு அப்டேட் பண்ண மாடலை இப்போ ஏத்துக்கிறாங்க. அதாவது ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவங்க பெரும்பாலும் பதிலீடு செஞ்சாலும் அங்கங்க நியண்டர்தால்கள் டெனிசோவன்களோட கொஞ்சமா கலந்தும் இருக்காங்க. ஓகே, அப்போ ஆப்பிரிக்காவிலிருந்து நாம எப்ப வெளியேறணும், எப்படி உலகம் முழுக்க பரவணும்? பெரிய அளவிலான முதல் வெளியேற்றம் சுமார் 70,000-50,000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். முதல்ல ஆசியாவுக்கு போனாங்க. அங்கிருந்து கடல் மட்டம் குறைவா இருந்தப்போ ஒரு 65,000 வருஷங்களுக்கு முன்னாடியே தென்கிழக்கு ஆசியா வழியா ஆஸ்திரேலியா, நியூகினி, அப்போ ஒரே நிலப்பரப்பா இருந்த சஹோல் பகுதிக்கு போயிட்டாங்க. இது ஆச்சரியமான விஷயம். ஐரோப்பாவுக்கு எப்போ போனாங்க? ஐரோப்பாவுக்கு சுமார் 45,000 வருஷங்களுக்கு முன்னாடி போனாங்க. அங்க சில ஆயிரம் வருஷங்கள் நியண்டர்தால்களோட சமகாலத்துல வாழ்ந்திருக்காங்க. அமெரிக்காவுக்கு? அமெரிக்கா கண்டங்களுக்கு கடைசியா தான் போனாங்க. சைபீரியா வழியா பேரிங் நிலை இணைப்பு பெரிஞ்சியா மூலமா சுமார் 20,000-15,000 வருஷங்களுக்கு முன்னாடி போயிருக்கலாம்னு நம்புறாங்க. இதுல குளோவிஸ் கலாச்சாரத்துக்கு முன்னாடியே போனாங்களா இல்லையாங்கிற விவாதம் இருக்கு. இந்த பழங்கால டிஎன்ஏ வேற என்ன புது விஷயங்களை சொல்லுது? மாய மக்கள் தொகைகள்னு ஏதோ சொன்னீங்களே. ஆமா, பழங்கால டிஎன்ஏ மூலமா நாம பார்க்கறப்போ இப்போ இருக்கிற சில மக்கள் குழுக்களோட டிஎன்ஏல நமக்கு புதைபடிவ ஆதாரம் கிடைக்காத, ஆனா ஒரு காலத்துல வாழ்ந்திருக்கக்கூடிய சில பழங்கால மக்கள் தொகைகளோட கலப்பு தெரிய வருது. இவங்களை தான் மாய மக்கள் தொகைகள்னு சொல்றோம். இது நம்ம கடந்த காலத்துல இன்னும் பல அறியப்படாத குழுக்கள் இருந்திருக்கலாம்னு காட்டுது. கேட்கவே மர்மமா இருக்கு. சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இந்த ஆய்வு இன்னும் தொடருமா? எதிர்காலத்துல என்னவெல்லாம் கண்டுபிடிக்கலாம்? முக்கியமா நாம மனுஷங்க இன்னும் பரிணமிச்சிட்டு இருக்கோமா? நிச்சயமா இந்த ஆய்வு தொடரும். இன்னும் பல புதிய புதைப்படிவ தளங்கள் கண்டுபிடிக்கப்படலாம். இப்போ இருக்கிற புதைப்படிவங்களையே புதிய தொழில்நுட்பங்களை வச்சு மறு ஆய்வு செய்யலாம். பழங்கால டிஎன்ஏ இன்னும் பல ரகசியங்களை சொல்லும். இமேஜிங் தொழில்நுட்பங்கள் எலும்புகளோட உள் அமைப்பை பத்தி சொல்லும். மனிதர்கள் இன்னும் பரிணமிக்கிறோமா? ஆமா, நிச்சயமா. நம்ம கலாச்சார பரிணாமம் ரொம்ப வேகமா நடந்தாலும் உயிரியல் பரிணாமம் நிக்கல. அது மெதுவா நடக்குது. உதாரணமா சில நோய்களுக்கான எதிர்ப்பு சக்தி உருவாகிறது. நம்ம உணவு முறை மாறினதுக்கு ஏத்த மாதிரி நம்ம உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு உதாரணம்? லாக்டோஸ் சகிப்புத்தன்மை பெரியவங்களுக்கும் வர்றது ஒரு உதாரணம். சில மரபணுக்கள் ஒரு காலத்துல நமக்கு உதவியா இருந்திருக்கும். ஆனா இப்போதைய வாழ்க்கை முறை மாற்றத்தினால பிளியோட்ரோபி, அதே மரபணுக்கள் நீரிழிவு, இதய நோய் மாதிரி பிரச்சனைகளுக்கு காரணமா அமையலாம். இதை பத்தி படிக்கிறதுதான் பரிணாம மருத்துவம்.
ஆக பெர்னார்ட் வுட்டோட இந்த சின்ன புத்தகம் மில்லியன் கணக்கான வருஷ பயணத்தை சுருக்கமா சொல்லுது. ஆப்பிரிக்கால மரத்திலிருந்து இறங்கி 2 கால்ல நடக்க ஆரம்பிச்ச முதல் ஹோமினின்கள்ல இருந்து உலகம் முழுக்க பரவி இவ்வளவு சிக்கலான சமூகங்களை உருவாக்கி வாழ்ற நம்ம வரைக்கும் ஒரு பெரிய சித்திரத்தை காட்டுது. கரெக்ட். இது ரொம்பவே சிக்கலான, அதே சமயம் ரொம்ப ஆர்வமூட்டுற ஒரு துறை. இந்த புத்தகம் அதுக்கு ஒரு அருமையான, நம்பகமான நுழைவு வாயில். இது ஒரு முடிஞ்ச கதை இல்ல, இன்னும் நிறைய பக்கங்கள் எழுதப்பட இருக்கு. ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் நம்ம கதைய கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி எழுதுது. ரொம்ப நன்றி இந்த ஆழமான அலசலுக்கு. இப்போ நம்ம நேயர்களுக்காக ஒரு கேள்வி. நியாந்திரத்தாள்கள், டெனிசோவன்கள்னு நமக்கு தெரிஞ்சவங்களோட நாம கலந்திருக்கோம்னு இப்போ தெரியுது. நம்ம டிஎன்ஏல மறைஞ்சிருக்கலான்னு சந்தேகிக்கிற அந்த மாய மக்கள் தொகைகள் மாதிரி இன்னும் நமக்கு முழுசா தெரிய வராத நம்ம மனிதகுல கதையோட கிளைகளும் அத்தியாயங்களும் இன்னும் எத்தனை இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை நாம இன்னும் பல குழுக்களோட கலந்து ஒரு கலவையா இருக்கலாமா? யோசிச்சு பாருங்க.